அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. உண்மையிலே ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, கொழுப்பு சம்மந்தமான வியாதியாக இருந்தாலும் சரி, சிறுநீரக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்கிறங்க. ஆனால் அரிசி வாங்கையில் பாலிஷ் பண்ண அரிசியை மட்டும் வாங்காதீங்க. நல்லா நீளமாக உடைச்ச அரிசியாக இருக்க வேணாம். நல்லா முழு அரிசியாக வாங்க. அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிறங்க. இந்த இட்லி வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து டெய்லி எடுத்துக்குங்க. நிறைய பேர் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்குங்க. உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு இந்த இட்லிக்கு தேவையான மாவு வந்து நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா மாவு எப்படி அரைக்கிறோமோ அதனுடைய பதத்தில் தான் இட்லி வந்து சாஃப்டாக வரும். எதுவுமே வேணாங்க, வெறும் கவுனி மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.